நான் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பார்த்தது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. விஜய் எல்லார் வீட்லயும் விஜய்க்கு ஓட்டு போறாங்க. விஜய் வீட்டில் அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க பசங்களுக்கே ஓட்டு இங்க இல்ல, அவங்க சிட்டிசனே இங்க இல்லைன்ற. அதுதான் சொல்றாங்க. ஆமா, இல்ல இப்ப அவங்க லண்டன்ல தான் ஃபுல்லா இருக்கிறாங்க. இந்த பையன் கனடால தான் படிச்சான். அப்படி இருக்கிறப்ப எப்படி ஐடென்டிக்கலி இருக்கும்? அப்படியே இருந்தாலும் போட மாட்டாங்கிறேன். நாளைக்கு அதுதானே பிரச்சனை. ஒரு வீட்லேயும் விஜய்க்கு ஓட்டு இருக்கட்டும், விஜய் வீட்டில் விஜய்க்கு ஓட்டு இருக்குதா? அதுதான் என் கேள்வி. நீங்கள் எனக்கு நான் ஓப்பனாக சொல்லணும்னா, என்னுடைய வீட்லேயே நாளைக்கு ஒரு விஜய் ஃபேன் தான், ஒரு கிரேஸ் தான். சரி, என் மிஸ்ஸஸ் வந்து நான் போடுவேன். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப இந்த மேடைகளில் பேசுகிறப்ப பார்ப்பாங்களே தவிர, பட் ரீசெண்டாக அவங்கக்கிட்ட கேட்குறப்ப நான் சும்மா சொன்னேன், அது அன்றைக்கி பேசுகிறவங்ககிட்ட சொன்னால் நீ எரிச்சல் ஆவான்னு சொன்னேன். அதெல்லாம் நான் அவருக்கெல்லாம் போட மாட்டேன், நான் வந்து எப்பயும் போடுற இடத்துக்கு தான் போடுவேன் அப்படிங்கிறாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா, நான் பிஜேபியில் இருந்தப்பயே என் பொண்டாட்டி நான் பூத்துக்கு வருவேன், நீ பிஜேபிக்கு போட சொன்னேன்னா நான் பூத்துக்கு வரமாட்டேன், நாளைக்கு ஆனால் உன் கூட வருவேன், நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. இப்போ சொல்கிறப்ப அவங்க அந்த வாய் வார்த்தைக்காக எல்லாரும் அந்த எல்லார் வீட்லேயுமே ஜாலத்தில் பேசுகிறாங்களே தவிர, தேர்தல் நெருங்குற சமயத்தில் நான் என்ன கேட்குறேன்னா, வெறும் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறேன், அந்த படத்தை வந்து பார்த்துட்டு எனக்காக நீ வந்து ஓட்டு போடுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ மேடைகளில் நீங்கள் ஓப்பனாக சொல்லணும்னா, நான் விரல் விட்டே என்னை பார்த்தேன். இது வரைக்கும் இப்போ 3வது ஆண்டு நினைவு இது தொடக்க நாளுக்கு வந்திருக்கிறாரு. இது மாதிரி வெளியில் அந்த மாதிரி தானே வராரு. இப்போ கொடி நாளைக்கு அந்த கொள்கை அறிவித்தப்போ வெளில வந்தார், அந்த பாட்டு போட்டாங்க. அப்புறம் 2ஆம் ஆண்டு நினைவு தொடக்கத்துக்கு வந்தார், இப்போ 3வது ஆண்டு தொடக்கத்துக்கு வந்தார். அப்புறம் மதுரையில் ஒரு மாநாடுக்கு வந்தார், கள்ளக்குறிச்சியில் ஒரு மாநாடுக்கு வந்தார். அப்புறம் இந்த 3 வாரம் வெளில வந்தார். இந்த ஒரே நாளில் 2 மாவட்டம். இந்த சனிக்கிழமை சனியாக வருதுன்னாங்கல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் வந்தார். 3வது நாள் தான் கரூர் பஞ்சாயத்து ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 8 தான் மேக்சிமம். அப்புறம் இந்த ஒரு தடவை ஜெயிலில் கஸ்டோடியல் டெத் ஆச்சு அப்படின்னு சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார், 9. அவ்வளோதான் செயற்குள்ள, அவ்வளோதானே. விரல் விட்டு என்ற இடத்துல அந்த 2 வருஷம் முடிஞ்சு 3வது ஆண்டு தொடக்கத்தில் 700 நாட்களில் வெறும் 10 தடவை தான் உங்கள் தலையை வெளில காட்டியிருக்கிறீங்க.